I sat in. Hello guys, நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம என்ன இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து தமிழ்ல பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மறக்காம போன வீடியோவுக்கு நிறைய வியூஸ் போயிருந்தது, லைக்கும் போட்டுருங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணலைங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன அவர் மட்டும்தாங்க. ஃபஸ்ட்டு டெசர்ட்டுக்கு வரணும் பார்த்தேன். இது வந்துருச்சு. கத்தி கீரை போட்டு ஆப்போனண்ட் போகலாம். ஆப்போனண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கில்டுமேட் வந்து ரீவ் மேட்ச் வா ப்ரோ அப்படின்னாரு. சும்மா ரூம் மேட்ச் போகலான்னு தான் போனேன். ஆனால் இப்படி ஒரு மேட்ச் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. அடிச்சிடலாம். செம்ம டேமேஜ் கொடுத்துட்டாரா. 60 உயிர் தான் இருக்கு. அடிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் குரோவால் தாங்க எடுத்தேன். என்ன ஃபஸ்ட் ரவுண்டுக்கு நான் குரோவால் வாங்கலை. ஜஸ்ட் ஃபார் ரூம் மேட்ச் தான் இது. நான் ரூம் மேட்ச் சும்மா 1vs1 வாடான்னாரு, அதனால தான் வந்தேன். ஓகே, இன்னைக்கு அடித்து பறக்க விட்டு வாய்க்கெல்லாம் கிழிச்சி அப்படி போட்டு இப்படி போட்டு. ஆக்சுவலி என் வீடியோ பார்த்தா அவங்களுக்குலாம் சிரிப்பு வரும். எங்களோட டெஸ்ட்டெல்லாம் போகும். டெஸ்ட் இல்லை, சரி டென்ஷன்னுவாங்க. டென்ஷன்லாம் போயிட்டு சிரிப்பு வரணுங்க அப்படின்னு தெரியலாம். ஏன்னா நம்ம கூட ஆடம் தாஸ் இருக்கிறாருல, அது இருக்கும் தோசம். நம்ம கூட அவர் நண்பர், அவர் நண்பர் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனால் அவர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல. அவர் ஆரம்பித்தான்னு நான் சொல்கிறேங்க. குரோவால் போட்டாருங்க. ஓகே, அவரும் நல்லா தான் ஆடுறாரு. இண்டு வாரில் இட்டுன்னு போல தான் பண்ணிடுறாரு. என் ஃபோன் கொஞ்சம் போனாரு. ஏன்னா ஹேங் ஆகுங்க. அது நீங்கள் நல்ல வேலை குரோவால் போட்டேன். என்ன ஹெட்செட் வச்சுருப்பாரு. ஓகே, என்னடா இது லேட்டாக அந்த அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து வீடியோ ஒவ்வொரு பார்த்துட்டு பார்க்க மாட்டேங்க. யூடியூப்காரங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதனால தான் யூடியூப்காரங்கிட்டேருந்து ஒரு 3 வாரம் தள்ளி போடுங்க சொன்னான். ஆனால் என் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டாரு. இதான் சகஜம். வீரனுக்கு சகஜம்டாயிடுங்க. என்னை விட்டுட்டு நம்ம வந்து இந்த வாட்டி எந்த கன்று வாங்க போகிறோன்னா சார்ஜ் பூஸ்டர் வாங்கலாமா? இல்லை, MP40 வாங்கிடலாங்க. MP40 வாங்கிட்டு பார்த்தீங்களா, ரத்தம் போகிற மாதிரி இருக்குது. இப்போதாங்க நானே யூடியூப் சேனல் வாங்குறேன். அல்வா வேணுமா? அல்வா 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 எல்லாருக்கும் தருவேன். அல்வா அல்வா ஒரு அல்வா. நம்ம சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஒரு அது எங்கள் போனோடே சொன்னேன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா, லைக் பண்ணுங்க. நான் லைக்கே காணோம். ஆனால் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒரே ஒருத்தர் தான். 300 லைக் பண்ணுறேன். இப்போ என்னடா எதுக்கு எமோட் போடுறாங்க இது? இரு, எப்பட்றா எதுக்கு அவர் எமோட் போடுறாரு? ரூம் மேட்ச்லாம் தான் வந்து எமோட் போடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அது எங்களுக்கு இல்லைன்னுலாம் சொல்லிடுறாங்க. அது இருக்குல்ல, அப்படியே இங்கே எமோட் போடுறாரு. அப்படி தான் பண்ணுவியா? இங்கே எமோட் போடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, தெரியாமல் கைப்பட்டு போயிட்டுருக்கோங்க. ஓகே 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 போயிட்டு அதை பற்றி நான் எதுவும் போன வாட்டி லைக் கூட பண்ண மாட்டேங்க. அதனால தாங்க இந்த வாட்டி இதுக்கு நான் வந்து ரொம்ப சின்ன டார்கெட் தான் வைக்கிறேங்க. வெறும் 50 டார்கெட் இல்லை. அந்த ராத்திரி நான் கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவேன்.
நியூ இயருக்கு ஒரு பெரிய வீடியோ நிச்சயமாக ஒரு பெரிய இதுக்கு லேட்டாக வந்து நியூ இயருக்கு வராங்க ஒரு வீடியோ கன்ஃபார்மாக வந்துடும். ஏய் ஒரு வேண்டுமே தான் போடுறாரு. இப்போ கூட எமௌண்ட் போட்டாரு. அவர் வச்சு செய்யணுங்க அப்படின்னா போடு வச்சு செஞ்சு சிக்கன் ரைஸ் போட்டு அவரே கொடுத்துட்டு வந்துருப்பான். MP5 எடுத்துட்டுனா போதும் ஐத்த ஆரம்பிச்சிட்டுனா ஃபோனே உடையும். புரியல இப்போ ஒரு எமௌண்ட் போடுறாரு. ஆக்சுவலி இது ஆடம் தாஸ் வந்து அதிகமாக பேச மாட்டேது. ஏன்னா போனாட்டு ஆடம் தாஸ் பிடிச்சவங்க லைக் அண்ட் ஷேர் அப்படின்னு பார்த்தா லைக் ரேட்டிங் ஃபார் 2 தான் வந்துருந்தது. அதனால் ஆடம் தாஸ் நான் இதில் வச்சிடல. அவ்வளோ மன்னிச்சிருங்க. ஆடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்கள் அதை எதுவும் பண்ணிட்டீங்க தவிர்த்தீங்க. நான் எதுவும் பண்ண முடியாது. இதே தான் 5 டார்கெட் மட்டும் வச்சுருந்தீங்க. எல்லாம் மட்டும் தான் போடுவீங்க என்கிட்ட. அது மட்டும்தான் என் வேலைன்னு நினச்சிக்காதீங்க. நான் நிறைய ஹாரர் கேம்ஸ், ஃபன்னி கேம்ஸ், ஏரோப்ளேன் கேம்ஸ் எல்லா கேம்ஸும் போடுவேன். அது எல்லாமே மொபைல் கேம்ஸாக தான் இருக்கும். நீங்கள் கவலையாக பட தேவையில்ல, பிசி கேமாக தான் இருக்குன்னு எல்லாருமே கம்மி எம்பியில் பார்த்து நான் போடுவேங்க. ஓகேவா? போட்டு ஐத்துறேங்க ஃபோனு. ஒரு நிமிஷம் அடித்து ஃபோனே 2 தடவை போடணும். அவ்வளோ ஐத்துனேன். ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகும். அது மட்டும் நம்ம வந்து தவிர்த்துனா போதுங்க. 4 மேட்ச் போயிட்டாரு அவரு. ஏய் என்னடா ஹேங் ஆகுதுங்க. ஏய் இல்ல அசிக்கம் இல்ல. அசிக்கம் இல்லையே என்னால. ஏங்க இப்போ அந்த மாஸ்க் பார்த்தீங்களா நீங்க? அந்த மாஸ்க் எங்கேயோ பார்த்த மாதிரியே இல்லை. இங்கே அந்த மாஸ்க் நான் எங்கே பார்த்துருக்கேன்னா நம்ம போன ஃபஸ்ட்டு ரிவெஞ்ச் வீடியோ இங்கே அவரே இல்லை. அவர் வீட்டு மேட் இல்லையே. அவரை மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்துருக்காருன்னு நினைக்கிறேன். அவனா லாஸ்ட்டாக அவனுக்கு தரமான ரிவெஞ்சு, இவருக்கும் தரமான ரிவெஞ்சு கொடுக்கணும். இப்போ ரிவெஞ்ச் வீடியோ இது சீரீஸ் பார்ட் 2. இது பார்ட் 2 பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துடுங்க. பார்ட் 2 புரியாது. பார்ட் 2 என்ன புரியாதுன்னு கேட்டிங்கன்னா பார்ட் 1 பார்த்தா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது நல்லா ஃபன்னாக பேசியிருக்கேன். இது அவ்வளோ பேசியிருக்க மாட்டேன். அதெல்லாம் நான் சொல்கிறேன். போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்க. நான்சென்சன் ப்ரோ மாதிரி ஒரு அச்சாட் அடின்னு பார்த்தா அது மாதிரி என்னால் ப்ளோட்டு கூட அவங்க ஒன்றுங்க பண்ண முடியல. அசிங்கமாக போச்சுக்க மாதிரின்ற மாதிரி தான் அதை கொடுக்கணும். அடிச்சு சரி ஃப்ரீ ஃபயர் கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வராது. நியூ இயர் அன்றைக்கி நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் 5 தான் லைக் டார்கெட் 5 லைக் வெறும் 5 அடிச்சிட்டோங்க. ஃபஸ்ட்டு ரிவெஞ்ச் ஆன் ட்ரை. எல்லாம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுறங்க. ஓகேங்க. ஓகே ஃபஸ்ட் ரவுண்டு வின் ஆகிட்டு நம்ம ஓவராக ஆடக்கூடாது. சரி செகண்ட் ரவுண்டு வின் ஆகிட்டு இது ஒரு பேக் டு ரிவெஞ்ச் வீடியோ. இது வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுருக்கியாக பார்த்து போட்டேன். என்னோடய கஷ்டத்துக்கு நீங்கள் பெயின் கொடுக்கணும்ல. பெயினா ஆக்சுவலி பெயின் கொடுக்கணும்னு கையில் வேறு நுழைய மாட்டேங்குது. பலன் கொடுக்கணும்ல. அதனால தாங்க. ஆனால் நானும் உங்கள் கூட இப்படியே வாய்ப்பு கொடுத்துட்டே தான் வருவேன். எனக்கு மூச்சை பரவாயில்லைங்க. ஆனால் நான் உங்களோட நண்பன் மாதிரி தாங்க. ஒரு 84 பேர் சப்ஸ்கிரைபர் பார்த்தா போதும் என்னோடய வீடியோவை. அதே மனசு திருப்தியாக இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் அடித்தா ஒரு லெவலான தரமா அடிச்சுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுறங்க. கெஞ்ச விடாதீங்க. தேசிதி தலை விட்றா ரிவெஞ்ச் கொடுத்துட்டீங்க. அவருக்கு பூயாதான் கன்ஃபார்ம். லைக் பண்ணுறங்க. ஓகே ஆடம் தாஸ் பண்ணுருவாங்க எல்லாம். இன்னைக்கு இந்த டார்கெட் நான் வச்ச மாரி அவங்க பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்கள எனக்கு பிடிக்கும் ஆடம் தாஸ்.
கவலைப்படாத, உனக்கு இந்த மக்கள் எவ்வளோ பிடிக்கும்ன்ற அவங்களுக்கு தெரியாதோ இல்லையோ அவங்க உன் மேலே வச்சுக்கிற பாசத்தை நீ அவங்கக்கிட்ட காமிச்சிட்ட. அவங்க உன் மேலே வச்சுக்கிற பாசத்தை என்னை நிச்சயமாக காமிப்பாங்க. இந்த சைடு போகணுமா, இந்த சைடு போகணுமா, அந்த சைடு போகணும்னு தெரியலையே. இந்த சைடு தான் நினைக்கிறேன். ஓகேங்க, அடிச்சுட்டுனா போறீங்க. வெடிக்கிட்டு இல்லை, செம்ம உயிர் குறைச்சி விட்டாரு. என்ன கண்ணு வச்சிருக்காருன்னு தெரியலையே இவரு. ஆனால் எமௌண்ட் போட்டு கொடுத்துட்டீங்க. ஆனால் இந்த மேட்ச் பூயா அடிக்கணும். அதான் பெருமுடா மேப்பு இந்த ஐஸ் கட்டில் சுத்தமாக பிடிக்கலைங்க. ஏன்னா பழைய மாதிரி தண்ணி இருந்தால் தாங்க எனக்கு பிடிக்கும். அப்படி பழைய மாதிரி தண்ணி என்னடா அப்டேட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்களே. சின்னி ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு ஒரு கேம் இருக்குது. அது இருக்கு, நம்புறீங்களா இல்லையா தெரியல. ஒரு கேம் இருக்குது, அது நம்ம இங்கே அப்படியே இந்த கண்ணு வச்சு இங்கே இந்த மேட்ச்சு போய் அடிக்கணும். அதுதான் என்னோட வாழ்க்கை. சரி, என்னோட பிடிச்ச தரம்னா அது வந்து என்னது பார்த்தீங்கன்னா இது தாங்க. அது எடுத்து நான் அது உடனே செஞ்சுக்கணும். கிடைக்கலன்னா அதுதான் என்ன அங்கே ஒத்த காலம் நின்னாச்சும் அதை வாங்கிடுவேன், செஞ்சுருவேன். இப்போ இந்த ஏடபிள்யூ பேசாமல் என்னான்னு செஞ்சு மாதிரி ஏடபிள்யூ பிளேயர் ஆகிட்டா. ஆனால் அங்கே நாடு தாங்காது. ஏன் ப்ரோ ஏடபிள்யூ பிளேயர் ஆகிடு ப்ரோ, நான்லாம் தாங்க முடியும்னா நான் அடிக்கிறது அவன் மேலே ஒன்றும் இதுக்குதான் சும்மா தாங்க போடுறேன். அவர் அடிக்கணும், அது நான் ட்ரைனிங் எடுக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? வேற கண்ணு எடுத்துட்டா எப்படி சைடு அவ்வளோதான். ஓகே, வெட்டி போடுறா அடை கட்டிடணும். எனக்கு அடை கட்டுறதுக்கு அவன் ஓப்பன் முடிச்சுட்டான். ஒன்றும் போய் அடிக்கலையா? இன்னும் ஒரே மேட்சுங்க, என்ன ஒரு மேட்ச் ஒரு செகண்டில் இன்னும் 2 மேட்ச் இருக்குது. அப்போ ஒன்று அறக்குறேன்டா, இதே இடத்துல அறக்குறேன்டா. இதே இடத்துல இல்லை, இது பக்கத்து ஊராக இருக்கலாம், எதிர் ஊராக இருக்கலாம், பக்கத்து நாடாக இருக்கலாம், இது எந்த ஊர் வேணால் வரலாம். எந்த ஊருன்னா இங்கே தாங்க, இங்கே பக்கத்துலன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. செட்டிங்ஸ் வேறு ஒன்று மாற்றணுங்க. அதனால தான் நான் செட்டிங்ஸ் நடுவில் தொட்டுட்ருக்கேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்க, போயிட்டு அடிக்கலாம். என்னாச்சும் பூ அடிக்கிறேன். கண்டென்ட்டு கொஞ்சம் மொக்கையாக இருக்குன்னா நினச்சிக்கோங்க. நான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் எல்லாம் போடுறேனே வந்து தப்பாக வீடியோவில் கட் பண்ணுறேன். என் பார்வை உன்னோடு அந்த பாட்டு தாங்க ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என் பார்வை உன்னோடு உன்பம்மை கண்ணோடு காப்பிரைட்டு வந்தாடு செருப்பாடியே அடிக்கணே காதோ. அது புளிங்க கஷ்டமாக வரணுங்க. பாடி ஃப்ரீ ஃபயரில் பண்ணுறவா வேணாங்க, நான் பண்ண மாட்டேங்க, இன்னும் சொல்ல மாட்டேன். நான் பண்ணுவேன். மயக்கமென்றா என்ன தனுஷ் படத்தில் நினைக்கிறது எல்லாத்தையும் நான் ரீமேக் பண்ணி ஃப்ரீ ஃபயரில் பிள்ளைங்க மாத்திரண்டா. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் ஒரு லேட்டஸ்ட் நீங்கள் அப்படி வச்சு அவங்க சாவடிக்கணுங்க, எதிர்க்கணும் முடியணுங்க. எமௌண்ட் போட்டாங்க, மனசுலாம் வலிக்குது. ஓ ஐடி பிடிச்சிட்டேன். என்கிட்ட பிடிச்சதே இந்த ஐடி பிடிக்கிட்டேன். ஒன் டாப் பழகெல்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை. எஃபிஃபை எவ்வளோ தரமாட்டேங்குதுன்னு இப்போ தாங்க தெரியுது. அப்போல்லாம் புரியல, இப்போ புரியுது. இந்த இடம் தாங்க முடிக்க போகிற இடம். அவன் என்ன அடிச்சிட்டானா அவனுக்கு நான் செத்துறேன், அவனுக்கு ஒரு கில் வேஸ்ட் ஆகிடும். ஆனால் இதுவே நான் ஒன்று அடிச்சிட்டேன்னா எனக்கு ஒரு கில் வேஸ்ட் ஆகிடும். ரிவெஞ்ச் வீடியோ வேறு மாதிரி முடிப்பேன். அதுவும் நீங்களாம் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க.
டாய் நான் சொன்னேனா இல்லையே, நான் லைக் பண்ணுறேன் சொன்னேனா இல்லையே, அப்புறம் எதுக்கு பேசுகிறா? யாரா புதுசா? நான் யாருன்றத முக்கியம் இல்லை, நான் யாரு எதுக்கு அதான் முக்கியம். நான் சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு தெரியல. டாய் இன்னும் மூஞ்சி நீங்களும் வச்சுக்கோமா, இதான் போட்டு விட்டுக்கலாம். அவ்வளோதான் உனக்கு காமெடி பண்ணால் மொக்கையாக அது சொல்லிட்டு இருக்காது. மொக்கையாக சொல்லிட்டு வந்தால் நேரத்துக்கு உனக்கு போட்டு சாவ வச்சுட்டு இருக்கேன்டா. யாரா நீ ஃபஸ்ட்டு ஆடம் பஸ்ஸை வச்சுட்டு நீ யார்? ஆடம் பஸ் தான் நீங்கள் வரணும் இந்த இடத்துல. ஓகே.